ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை உட்பட 18 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. வளமான நாடு அழகான வாழ்க்கை நோக்கிய பயணத்தின் எதிர்பார்ப்புகளை ஒளிரச் செய்யும் செழிப்பான புத்தாண்டாக அமையட்டும். புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பு. மலரும் இந்த சிங்கள தமிழ் புத்தாண்டில் இலங்கை தேசத்திற்கு புதியதொரு மாற்றமும் வளமான எதிர்காலமும் அமைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய. பொருளியல் நிபுணர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை. சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகள் 145% உயர்வு. உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் அங்கு அழைக்கப்பட்டுள்ளார். 2016 ஆண்டு அரச வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்பு கணக்கை முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் ஊழல் செய்ததாக கூறி சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்போது விசாரணை இடம்பெறுகிறது. இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க நேற்று கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் அதன் ஊடாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பான தகவல்களை ரணில் விக்ரமசிங்க அறிந்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட விசாரணை தொடர்பான சம்பவத்தில் அவர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தலையிட்டுள்ளதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி அவர் வெளியிட்ட கருத்தில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஆவணங்களுடன் ஏப்ரல் 17 காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட 18 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக எதிர்வரும் மே மாதம் 6 உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை தடுத்து விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள உத்தரவு பிறப்பித்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாஃபர் தாயிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். வாழ்த்துச் செய்தி. பௌதீக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை நாடு என்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவிற்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுகிறோம். வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையே நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது என்பதையும் வலியுறுத்த வேண்டும். சவால்களுக்கு மத்தியில் சரிந்து விடாமல் நாட்டிற்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் எமக்கு உள்ளது. மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிறக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வருகிறது.
மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதீக மற்றும் ஆன்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கு இடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகின்றன. இன்றைய சமூகம் பல்வேறு பிரிவுகளால் வேறுபட்டிருந்தாலும் புத்தாண்டு போன்ற கொண்டாட்டங்கள் அத்தகைய பிரிவுகளை களைத்து சமூகத்திற்குள் மீண்டும் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளன. சகவாழ்வை ஊக்குவித்து மற்றவர்கள் மீது கருணை காட்டும் ஒழுக்கத்தின் இருப்பை எமக்குள் ஏற்படுத்திக் கொள்வதே இந்த புத்தாண்டில் நமது பொறுப்பாகும். மேலும் மக்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் பிற்போக்கான மனப்பாங்கு மற்றும் சிந்தனை அற்ற புதிய மனிதனை உருவாக்குவதுமே சூரிய பெயர்ச்சியுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து சம்பிரதாயங்களினதும் பொதுவான எதிர்பார்ப்பாகும். இவ்வாறு நாம் புதிதாவதால் மாத்திரமே புத்தாண்டு நமது வாழ்வின் புதிய ஆரம்பத்தை தரும். நாட்டிற்கு தேவையான புதிய பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான தேசிய திட்டத்தை வெற்றி பெற செய்யவும் நாட்டையும் மக்களையும் வெற்றி பெற செய்வதற்காகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுபடுவோம் என அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வளமான நாடு, அழகான வாழ்க்கை நோக்கிய பயணத்தின் எதிர்பார்ப்புகளை ஒளிரச் செய்யும் செழிப்பான புத்தாண்டாக அமையட்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. மேற்கோள் நிறைவு. மேற்கோள் ஆரம்பம். வளமான நாடு, அழகான வாழ்க்கைக்காக நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டு வரும் இவ்வேளையில் மலரும் புத்தாண்டை புதிய எதிர்பார்ப்புடனும் புதிய தொலைநோக்குடனும் வரவேற்போம். ஒற்றுமை மற்றும் தாராள சிந்தையுடன் புத்தாண்டை கொண்டாடும் இலங்கை தாய்நாட்டின் சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் புதுப்பிக்க வேண்டிய தேவையுள்ள நேரத்தில் இப்புத்தாண்டு மலர்கிறது. எமது கலாசாரம் மற்றும் பெருமானங்களில் வேரூன்றியிருக்கும் நேர்மறையான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு இலக்குகளின் அடிப்படையில் நாம் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதை இந்த பாரம்பரிய பண்டிகை எமக்கு நினைவூட்டுகிறது. அண்மைய வரலாற்றில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி பலருக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் பற்றி நினைத்தும் பார்க்க முடியாத அளவு கடினமாக இருந்ததை நாம் அறிவோம். இருப்பினும் ஊழல் மற்றும் மோசடி சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு மக்களின் துணிச்சலான முயற்சிகள் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு வழிவகுத்துள்ளன. அதனால்தான் 2025 புத்தாண்டு கொண்டாட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லை குறித்து நிற்கிறது. இது வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு என அனைத்து சமூகங்களும் சிறந்ததோர் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஜனநாயக கொள்கைகளின் கீழ் ஒன்றிணைந்துள்ள ஆண்டாகும். எதிர்வரும் மே மாதத்தில் அந்த மக்களின் எதிர்பார்ப்புகள் மீண்டும் கைகூடும் என்பதில் சந்தேகமில்லை. புலர்ந்திருக்கும் புத்தாண்டில் புதியதோர் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் இத்தருணத்தில் அனைத்து பிரஜைகளும் தங்களின் சமூகங்களில் கௌரவம், அமைதி மற்றும் பரிவுணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வரும் ஆண்டில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை அடைய அர்ப்பணிப்பு, நம்பிக்கை மற்றும் மீளாற்றலுடன் செயற்பட நாம் அனைவரும் உறுதி பூணுவோம். மலரும் இந்த சிங்கள தமிழ் புத்தாண்டில் இலங்கை தேசத்திற்கு புதியதோர் மாற்றமும் வளமான எதிர்காலமும் அமைய புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து இலங்கையர்களுக்கும் வலிமையும் ஐக்கியமும் புத்தெழுச்சியும் கிடைக்க எனது பிரார்த்தனைகள். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேற்கோள் முடிவு. ஜனாதிபதியுடனான சர்வகட்சி மாநாட்டை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். குறித்த அறிவிப்பில் அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரி தொடர்பாக கலந்துரையாடி உரிய திட்டங்களை முன்வைப்பதற்காக பொருளியல் நிபுணர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்குமாறும் ஜனாதிபதியிடம் தாம் கோரிக்கை விடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு தீர்மானத்தினை ஒத்திவைத்திருந்தாலும் இலங்கை எதிர்கொள்ளும் அபாயம் குறித்து ஜனாதிபதிக்கு தான் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஆடைத்துறையில் 3,50,000 பேர் பணியாற்றுகின்றனர் எனவும் இதனூடாக சுமார் 1 மில்லியன் பேர் பயனடைகின்றனர் எனவும் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் ஆடை ஏற்றுமதி 38% எனவும் அதில் 28% ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது எனவும் 13% ஐக்கிய அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகின்றது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கிரிபத்கொட காலசந்தை பகுதியில் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் நபர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் கூற்றுப்படி இன்று அதிகாலை 2:30 மணியளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் ஒரு மோட்டார் சைக்கிள் அருகே சந்தேகத்திற்கிடமான நபர் காத்திருந்ததை அவதானித்துள்ளனர். இதனை அடுத்து ஒரு போலீஸ் அதிகாரி அவரிடம் சோதனை மேற்கொள்ள சென்றபோது குறித்த நபர் சம்பவ இடத்தை விட்டு தப்பி செல்ல முயன்றுள்ளார். இதனால் போலீஸ் அதிகாரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
கூறப்படுகிறது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ராகம பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கதிரியக்க பரிசோதனைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த வைத்தியசாலையில் காணப்பட்ட ஒரே கதிரியக்க இயந்திரம் பழுதடைந்ததே இதற்கு காரணம் என்று அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் சாணக்க தர்மவிக்ரம தெரிவித்தார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இதுபோன்ற 2 இயந்திரங்கள் காணப்பட்டன. அவற்றில் ஒன்று சுமார் 1 வருடத்திற்கு முன்பு முற்றிலுமாக பழுதடைந்தது. அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள சிறப்பு நரம்பியல் பிரிவில் உள்ள கதிரியக்க இயந்திரங்களை பயன்படுத்தி அவசர நிலைகளில் சிக்கிய நோயாளிகளின் கதிரியக்க பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதேவேளை பழுதடைந்த 2 இயந்திரங்களும் 20 ஆண்டுகளுக்கும் மேலானவை என அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த 10 விசேட ரயில்களூடாக புத்தாண்டு பருவம் மற்றும் நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களில் 31 பயணங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பேருந்துகளை இன்றைய தினமும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் சேவை மேற்பார்வை பணிப்பாளர் ஷெரின் அதுகோரல தெரிவித்துள்ளார். மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் PHRD சந்திரசிறி குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து விதிமீறல்களுக்காக போலீசாரினால் வழங்கப்படும் அபராதங்களை சாரதிகள் இணையவழியூடாக செலுத்தக்கூடிய வகையிலான ஒரு முன்னோடி திட்டத்தை அறிமுகப்படுத்த இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கோ பே செயலி மூலம் இந்த கொடுப்பனவுகளை செய்யலாம். இந்த திட்டம் குருநாகல் முதல் அனுராதபுரம் வரையிலான வீதியின் 11 இடங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மாதம் 30ஆம் தேதி வரை இது அமுலில் இருக்கும் என்று வீதி பாதுகாப்புக்கான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகா ஹப்புகொட தெரிவித்தார். பிப்ரவரி 7ஆம் தேதி கோபே வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இதனூடாக பொதுமக்கள் அனைத்து அரசாங்க கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் முறையில் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 15, 16 மற்றும் 17 ஆகிய திகதிகளில் பொதுமக்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளை வழங்குவது குறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் விசேட அறிவிப்பை வெளியிட்டது. அந்த அறிவிப்பில் அந்த நாட்களில் மதியம் 12 மணி வரை மட்டுமே டோக்கன் வழங்கப்படும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி ஒரு நாள் சேவைக்காக செயல்பட்டு வந்த 24 மணி நேர சேவை மேற்கூறிய நாட்களில் இயங்காது என்று அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் சேவையில் 2500 பேரை அவசரமாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு தொடரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். போலீசாரின் துன்புறுத்தல்களை குறைப்பதற்கான விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தொடர்பாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டமா அதிபருடன் தொடர்ந்து கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்றுடன் முடிவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இந்த விடுமுறை இன்று முதல் ஒரு வாரத்திற்கு அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1ஆம் தவணையின் 3ஆம் கட்டம் ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அஸ்வசும பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு இன்று முதல் கிடைக்கும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவு ஏற்கனவே பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் அதிகரிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை உட்பட கொடுப்பனவுகளும் இந்த மாதம் முதல் வழங்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. அஸ்வசும நலன்புரி பயனாளிகளின் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள 17,30,000
1,37,141 குடும்பங்களுக்கு 12.63 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த குடும்பங்களில் 70 வயதுக்கு மேற்பட்ட 5,80,944 முதியோர்களின் கணக்குகளில் 2.9 பில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவிக்கிறது. 2024 ஒப்பிடும்போது 2025 ஆண்டில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கான பாரம்பரிய பலகாரங்கள் அடங்கிய மேசையை தயார் செய்வதற்கான செலவினம் 7% அதிகரித்துள்ளதோடு இது 2019 ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாகும். இது வெரிட்டி ரிசர்ச் நிறுவனத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கையின் முதன்மையான பொருளாதார தகவல் தளமான publicfinance.lk-ஆல் மேற்கொள்ளப்படும் வருடாந்த புத்தாண்டு பலகார மேசை தயார் செய்வதற்கான பகுப்பாய்வில் தெரியவந்துள்ளது. 2024 மார்ச் மாதம் முதல் 2025 மார்ச் மாதத்திற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மூலப்பொருட்களின் விலைகளில் 7% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை இப்பகுப்பாய்வு கண்டறிந்துள்ளது. இதற்கு முதன்மையாக தேங்காய் விலை மற்றும் தேங்காய் எண்ணெய் விலைகள் முறையே 80% மற்றும் 40% ஆகிய அதிகரித்தமையே காரணமாகும். ஏனைய பெரும்பாலான பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன அல்லது மாற்றமடையவில்லை. ஜனசித்த பெரமுனவின் கொழும்பு மாநகர சபை வேட்பாளரும் நுகர்வோர் முன்னணியின் தலைவருமாகிய அசேல சம்பத் நேற்றைய தினம் நாராயண்பிட்டியவில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அவருடன் ஜனசித்த பெரமுனவின் தலைவரான வணக்கத்திற்குரிய பத்திரமுள்ள சீலரட்ன தேரரும் சென்றிருந்தார். කනගාටු වෙනවා මේ අධිකරණයට ගිහිල්ලා මේ වාරණියක් අරගෙන මැතිවරණ කොළඹ නගර සභාව කල් දැමීම සම්බන්ධව අපි වැඩේ නියමාකාරක කුණු ප්‍රශ්නය අඩු මිලට ආහාර දෙන අත්‍යවශ්‍ය භාණ්ඩ මේ සියල්ල අපි කොළඹ නගර සභාවේ අනිවාර්යයෙන්ම හදනවා. மகர கடவத்த பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியுள்ளார். விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மோட்டார் சைக்கிள் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை கடந்து செல்ல முற்பட்ட போது பின்னால் இருந்து வந்த மற்றொரு லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை கடவத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்று பிரசித்தி பெற்ற ராஜமூர்த்தமாக முருகன் எழுந்தருளியிருக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் பெரிய கோயில் மகா கும்பாபிஷேகம் பங்குனி உத்திர நாளான இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. 1300 ஆண்டு பழமை வாய்ந்த மாவை ஆதீனத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் இத்திருக்கோயில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் நிகழ்வு நிகழ்கிறது. மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியது. அதேவேளை எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நேற்றைய தினம் மாலை வரை இடம்பெற்றது. இந்நிலையில் இன்றைய தினம் அதிகாலை 3:30 மணி முதலாக விநாயக வழிபாடு, யாக பூஜை, தீபாராதனைகள் என்பன இடம்பெற்று கலச அபிஷேகம், கும்பாபிஷேக நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது. வவுனியா ஓமந்தை விளையாட்டரங்கை மேலும் விரிவுபடுத்தி சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்குக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அதன் தேவைப்பாடுகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். அதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வன்னி மாவட்டத்தில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கு ஓமந்தையில் அமைந்துள்ளது. அங்கு பல தேவைகள் காணப்படுகின்றன. பயிற்சிகளை வழங்குவதற்கான பயிற்றுவிப்பாளர்கள், அதற்கான உபகரணங்கள் என பல தேவைப்பாடுகள் இருக்கின்றன. அவற்றை எதிர்வரும் காலங்களில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். கசிப்பு வியாபாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு 30,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்த முடியாத ஆண் ஒருவர் வாழைச்சேனை நாசிவன் தீவு ஆற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக நேற்றிரவு மீட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். முரக்கொட்டாஞ்சேனை சேமன் வீதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 65 வயதான நபர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த நபர் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்திவெளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவரை பிணையில் விடுவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றில் தண்டப்பணம் செலுத்துவதற்கு பண தேவை ஏற்பட்டதை அடுத்து மகளிடம் 30,000 ரூபாய் பணத்தை கோரியுள்ள நிலையில் அவரிடம் அந்தளவு பணம் இல்லாததை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை வீட்டை விட்டு வெளியேறியவர் வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று மீண்டும் முன்னிலையாகினார். தரமற்ற நோய் எதிர்ப்பு தடுப்பூசி சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்கவே அங்கு அவர் முன்னிலையாகியிருந்தார். முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல கடந்த 9ஆம் தேதியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்றைய தினம் முன்னிலையாகியிருந்தார். செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்கள் மீதான வரிகளை கடுமையாக உயர்த்தியதால் பெரும்பாலான பொருட்கள் மீதான வாஷிங்டனின் மேலதிக வரி விகிதம் 145% உயர்ந்துள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. பல நாடுகள் மீதான புதிய வரிகளை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் இடைநிறுத்தியிருந்தாலும் சீன இறக்குமதிகள் மீதான புதிய வரிகளை 125% உயர்த்தியதன் மூலமாக பீஜிங்கின் மீது அழுத்தத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 20% வரியை அடிப்படையாக கொண்டு இந்த எண்ணிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை சீன பொருட்களுக்கு 125% வரி விதிப்பாக ட்ரம்ப் அறிவித்தார். ஆனால் பின்னர் வெள்ளை மாளிகை இது முந்தைய 20% வரியுடன் கூடுதலாகும் என்று தெளிவுபடுத்தியது. இதற்கு பதிலடியாக சீனா வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் அமெரிக்க பொருட்களுக்கு 84% வரிகளை விதித்துள்ளது. இதற்கிடையில் வாஷிங்டனை வரி கொள்கையில் இருந்து பின்வாங்க கட்டாயப்படுத்தும் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்காகவும் பதிலடி கொடுக்கவும் சீனா சர்வதேச நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்க வர்த்தகத்துறையின் கூற்றுப்படி சீனா 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு $463 பில்லியன் பெறுமதியான பொருட்கள் மற்றும் சேவைகளை ஏற்றுமதி செய்தது. அதே நேரம் சீனாவிற்கான அமெரிக்க ஏற்றுமதி கடந்த ஆண்டு சாதனை அளவாக $199 பில்லியன் எட்டியுள்ளது. அமெரிக்காவின் மன்ஹாட்டன் நகரை சுற்றி சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று நியூயார்க் நகரத்தின் ஹட்சன் நதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறந்தவர்களில் ஸ்பெயினிலிருந்து வருகை தந்த ஒரு விமானி மற்றும் ஒரு குடும்பத்தினர் அடங்குவர். நியூயார்க் தீயணைப்புத்துறை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:17 மணிக்கு நதியில் ஹெலிகாப்டர் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கினர். நியூஜெர்சி மாநில போலீசார் அளித்த தகவலின்படி பெல் 206 L4 லாங் ரேஞ்சர்ஸ் ரகத்தை சேர்ந்த N216 MH பதிவு எண் கொண்ட இந்த ஹெலிகாப்டரில் ஒரு விமானி உட்பட 6 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளாகும் முன் சுமார் 15 நிமிடங்கள் பறந்ததாக விமான கண்காணிப்பு தரவுகள் காட்டுகின்றன. வெஸ்ட் சைட் நடுவில் நெடுஞ்சாலை மற்றும் ஸ்பிரிங் தெரு அருகே ஹட்சன் நதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதால் சுற்றியுள்ள பகுதிகளில் அவசர வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் ஏற்படும் என்று நியூயார்க் நகர போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்கு இந்திய பிராந்தியத்தில் அமைந்துள்ள டொமினிகன் குடியரசின் தலைநகர் சாண்டோ டொமிங்கோவில் இரவு விடுதியொன்றில் கூரை இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 218 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து பேரிடர் மீட்புக் குழுவினர் தெரிவித்ததாவது, கூரை இடிந்து விழுந்த இரவு விடுதியில் இடிபாடுகளில் உயிருடன் புதைந்திருக்கக்கூடியவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆனால் அங்கிருந்து யாரும் உயிருடன் மீட்கப்படவில்லை. கான்கிரீட் கூரையின் இடிபாடுகளில் இருந்து மேலும் பல சடலங்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை 218 உயர்ந்துள்ளது என அவர்கள் கூறினர். இதற்கிடையே விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 24 பேர் சுயநினைவில் இல்லாததால் அவர்களின் அடையாளம் தெரியவில்லை என்று கூறிய மருத்துவர்கள் அவர்களில் 8 பேரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்தனர். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள்.
IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 24வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இந்நிலையில் இந்த போட்டிக்கான நாணய சுழற்சியில் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 163 ஓட்டங்களை பெற்று டெல்லி அணிக்கு 164 வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய டெல்லி அணி 17 ஓவர் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கியது. இதேவேளை இன்று நடைபெறும் IPL கிரிக்கெட் தொடரில் 25வது லீக் போட்டியில் சென்னை மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகிறது. அதன்படி இன்று இரவு 7:30 மணிக்கு சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறவுள்ளது. இந்த ஆண்டு IPL தொடரில் மீதமிருக்கும் போட்டிகளில் சென்னை அணியில் தோனி தலைவராக செயல்படுவார் என தலைமை பயிற்சியாளர் பிளெமிங் அறிவித்துள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தற்போதைய கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் காயம் காரணமாக IPL 2025 பருவ காலத்தில் எஞ்சிய போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். இதனை அடுத்து அணியின் முன்னாள் தலைவரும் ரசிகர்களால் தல என்று அன்போடு அழைக்கப்படும் மகேந்திர சிங் தோனி மீண்டும் CSK அணியை வழிநடத்துவார் என்று அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளெமிங் அறிவித்துள்ளார். மேல் சப்ரகமு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அனுராதபுரம், மாத்தளை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பார, மட்டக்களப்பு மற்றும் புலனறுவ மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.